ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் சௌமியா. அது எப்படி முடியும்? முன்ன நாங்கள் தான் முதல்ல பேசினோம், நிச்சயதார்த்தம் பண்ணினோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்போ என்ன பண்ணலாம்ங்கிறீங்க? ஏதாச்சும் நடக்கிற காரியமாக பேசுங்க. போக வேண்டாத ஊருக்கு வழி சொல்லிட்டு நிற்காதீங்க என்று அழுத்தம் திருத்தமாய் பேசினாள் பாட்டி. இன்னமும் இந்த வீட்டில் பாட்டி நாச்சிதான். அதற்கு எதையுமே சரியாக செய்யக்கூடியவள் பாட்டி என்பதே காரணம். இப்போது அவள் பேசுவது இங்கு எத்தனை பேரிடம் நிம்மதியை வரவழைத்து தந்திருக்கிறது தெரியுமா? தான் சொன்னதற்கு மாற்று அபிப்பிராயங்களோ மறுத்தல்களோ இருந்துவிடக்கூடாது என்பது போல் தெளிவோடும் திடமோடும் பேசிக்கொண்டிருந்தாள். அதற்கு எங்கிருந்தும் மறுப்பு இல்லை, சௌமியாவிடமிருந்தும் கூட. சௌமியா ஏன் மறுக்கப் போகிறாள்? இதை அவள் ஒரு வசதி என்று கூட திருப்தி அடையலாம். முன்பு அவள் கோபிநாத்தை மணப்பதற்கு மறுப்பு கூறியவள் தானே. இப்ப எனக்கொன்னும் கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் படிக்கணும், மேலே படிக்கணும் என்று சௌமியா மறுத்த போது அந்த மறுப்பை முறித்து வீசியவள் பாட்டிதான். போடி போடி உலகம் புரியாதவளே, இந்த கோபிநாத்தை நீ லேசா எண்ணிட்ட போல இருக்கு. அவனை பண்ணிக்க கியூவில் நிற்கிறாளுக. ஆனா அவன் என்னன்னா உன் பின்னாடி தான் வந்து நிற்பேன்னு தபஸ் பண்றாண்டி. ஆளும் அம்சமா இருக்கான், வசதியா வேற இருக்கான். பொண்ணா பிறந்தவளுக்கு வேற என்னடி வேணும்? இப்ப இதை தவிர விட்டோம்னா அப்புறம் நாம தரமான மாப்பிள்ளைக்கு தேடி தேடி அலையணும். பாட்டி சொல்றத கேட்டா ஒருத்தருமே கெட்டு போனதில்ல. சொல்றோம்ல, கேளு. பேசாமல் இருந்து தனது மறுப்பை காண்பித்தாள் சௌமியா. இதுவரையிலும் எதிர் சொல்லுக்கு பணிந்தறியாதவள் பாட்டி. இப்போது பேத்தியின் திடம் பயமுறுத்தினாலும் கூட நம்பிக்கையோடு தான் இருந்தாள். அது வீண் போகவில்லை. சௌமியாவின் கல்யாண நிச்சயதார்த்தம் பாட்டியின் முன்னிலையில் ஜாம் ஜாம் என்று நிறைவேறிவிட்டது. வழக்கம் போலவே பாட்டிக்கு வெற்றி. எல்லோருக்கும் பாட்டியை சந்தோஷம்தான். கொண்டாடினார்கள். சௌமியா நீங்களாக மற்றவர்கள். சௌமியா மட்டும் உர்ரென்று இருந்தாள். எல்லாம் சரியாகி விடுவாள் என்று ஒருவர் மற்றவரிடம் ஆறுதல் கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவள் அப்படி சரியானாளா இல்லையா என்பதை அறிந்து ஒரு முடிவுக்கு வரும் முன்பாக மற்றவர்களை மாற்று முடிவு எடுக்க நேர்ந்த மோசமான விளைவுகள். இப்போது எடுக்க வேண்டிய மாற்று முடிவிற்கான பொறுப்பும் வழக்கம் போலவே பாட்டியின் தலைமீதுதான் சுமத்தப்பட்டது. அதனால்தான் இப்போது பாட்டியின் கத்தல். நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணினதை இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? ஏதாச்சும் நடக்கிற காரியமாக பேசுங்க. போக வேண்டாத ஊருக்கெல்லாம் வழிகாட்டிட்டு நிற்காதீங்க. எதிரில் இருந்தவர்களால் பாட்டியை மறுத்து பேச முடியவில்லை. அவர்கள் இப்போது அவளின் கருணையைத்தான் எதிர்நோக்கினார்கள். ஆனால் பாட்டி ஒன்றும் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற மனப்பாங்கில் இல்லை. முன்பு பாட்டியின் கட்சிக்கு வலுவூட்டியவர்களை இப்போதும் வலுவூட்டி கொண்டிருந்தார்கள். முன்பு நிச்சயதார்த்தம் நடத்த சொல்லி இப்போது அதை ரத்து பண்ண சொல்லி. சௌமியா முன்பு எதிர்ப்பை காண்பித்த சௌமியா இப்போதும் மௌனமாகவே இருக்கிறாள். ஒருவேளை மௌன சந்தோஷத்தில் இருப்பாளோ? நிச்சயதார்த்தம் ரத்தாகிவிடும், தான் தனது முந்தைய ஆசைப்படி மேலே படிக்க முடியும் என்கிற சந்தோஷமுடன் இருப்பாளோ? வெளிப்படையா எதுவும் தெரியவில்லை. பாட்டி, நாங்க சொல்றதுல அர்த்தமோ நியாயமோ இல்லைதான். ஆனாலும் எங்க பையனுக்காக. பாட்டியின் முகத்தீவிரம் மேலே பேச வேண்டாம் என்ற சமிக்கை பண்ணியது. எனினும் வந்தவர்கள் விடுவதாக இல்லை. பாட்டி, எதுவுமே நம்ம கையில கிடையாது, எல்லாமே ஆண்டவனோட அமைப்பு தான். நாம எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தாலும் கூட நடக்கிறது நடந்தே தான் தீரும். இப்ப நீங்க மறுத்துட்டா ரவி ரொம்பவும் மனமுடைஞ்சு போயிடுவான். வாழ்வதே அர்த்தமில்லாதாம போயிடும் அவனுக்கு. பயந்து கொண்டே கூறினார் திருமூர்த்தி. இங்க சௌமியா மட்டும் என்னவா? ஏற்கனவே அவளுக்கு இதுல துளியும் விருப்பம் கிடையாது. நாங்க எல்லாரும் கூடி பேசித்தான் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சோம். அப்பவே அவ மறுப்பை காண்பிச்சவ. என்னவோ பெரியவங்க கூட நிச்சயம் பண்ணியிருக்காங்களேன்னு பேசாம இருந்தா. இப்ப நிச்சயமா அவ ஒத்துக்க மாட்டான். நீங்க வீணா போட்டு அலட்டிக்க வேணாம், போயிட்டு வாங்க. அடித்து கூறி அனுப்பி வைக்க முயன்றாள் பாட்டி. ஆனால் அவர்கள் போவதா இல்லை. பாட்டி, நீங்க மறுக்கிறத நாங்க தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த மறுப்பினால ஏற்கனவே சிதைஞ்சு போயிருக்கிற ரவி இன்னமும் சிதைஞ்சு போயிடுவான். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணணும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறாப்புல ஏற்பாடு பண்ணணும். ஒரு பையனோட லைஃபை எண்ணியாச்சும் உங்க முடிவை மாத்திக்கணும் பாட்டி. ஒரு பொண்ணோட லைஃபையும் எண்ணி பார்க்கணும் நீங்க. திருமூர்த்தி பேசவில்லை. அப்போது இவர்களின் உரையாடல்களை எல்லாம் கேட்டபடி ஓரமாய் நின்றிருந்த சௌமியா மெதுவாக திருமூர்த்தியின் அருகே வந்து நின்றாள். அப்புறம் மிருதுவான குரலில், இப்ப அவரை எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டாள். பாட்டி உட்பட அனைவரும் அவளை திடுக்கிடலுடன் ஏறிட்டனர். ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கு என்றார் திருமூர்த்தி. பாட்டியின் பக்கம் திரும்பிய சௌமியா, பாட்டி, அப்ப நான் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுறேன். பைக் ஆக்சிடென்ட்ல கால் போயிட்டா என்ன, மனசால நடக்க முடியும் தானே, அழைச்சிட்டு போக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவள் விருட்டென்று படியிறங்கி விரையலானாள். அத்தனை பேரும் முடமாகி முடங்கி கிடக்க அவள் மட்டும் கால்களை வீசி போட்டு நடக்கலானாள்.